ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்களோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். கோல் ப்ரொஃபஸர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கடா. ஸோ பார்ட் 1ல என்ன பார்த்துருப்போன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே லேட்டாக தான் வருவீங்க. நீங்கள் ஒரு பணக்கார பொண்ணு. தேவங்க இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ 2 தடவை வார்னிங் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அவர் பேச்சை கேட்குறதாவே இல்லை. அதுக்கப்புறம் அவரை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சுற்றுறீங்க. தேவங் உங்களுக்கு கன்னத்திலே அறையிறாரு. தென் அவருக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த கோவத்தில் அவர் கூட ஒன்றா இருக்கீங்க. ஸோ அது வந்து அவர் மயக்க தெரிஞ்சு எழுந்துறாரு. ஸோ அதுலேருந்து கண்டினியூஷனை பார்க்கலாண்டா. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யுங்கி ஜின் அப்புறம் ஆரம்க்கெலாம். ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஓகேவா? வாங்க ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போகலாம். எனக்கு என்ன நடந்துச்சு, எதுக்கு நான் இங்கே தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு டேப்லெட் இருக்கும், அதை போட்டால் அந்த லைக் கை கால்லேருந்து அசைய முடியாது, கொஞ்சம் உணர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் லைக் சுத்தமாக எதுவும் இருக்காது, அன்கான்ஷியஸ் போயிடுவாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அவனுக்கு எதுவுமே தெரில போல், லைக் பாடி மட்டும் அவனுக்கு பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கேருந்து பொறுமையாக நடந்து போயிடுறான். அந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஸோ இப்படியே நல்லா போய் பயங்கரமாக தூங்கிட்டான். செம்ம டயர்டு. நீங்கள் இங்கே வீட்டில் செம்மையாக குதிச்சிட்ருக்கீங்க, ஜாலியாக குதிச்சிட்ருக்கீங்க. ஃபைனலி டோங் யுவர் மைண்ட். நான் இது இதுலேயே பார்க்கல. எனக்கு எனக்கு தெரியும் இது 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 நடந்துச்சுன்னு என்னால் நம்ப முடியல. டோங் யுவர் மைண்ட், யுவர் மைண்ட், யுவர் மைண்ட். I'm so happy, Taeyong. I'm so happy. Love you so much, Taeyong. ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் அன்றைக்கி தூங்குறீங்க. இப்படியே மார்னிங்காக இருக்கும். தேவங் நெக்ஸ்ட் டே வரவே இல்லை. சே, தேவங்களோட ரியாக்ஷன் பார்க்கணுன்னு நினச்சேன். ஐயோ இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அன்னைக்கு லைக் தேவங்க பார்க்கவே இல்லை. அன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க தேவங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே தேவங்க வரான். ஆனால் தேவங் செம்ம கோத்தில் வரான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து தேவங்கோட கிளாஸ் கிடையாது, ஒரு மேமோட கிளாஸு. ஸோ நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க. மேம், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், சொல்லுங்கள். நான் ஒயனை பார்க்கணும். ஒயன் யூ மே கோ அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே போகிறீங்க. ஸோ அவன் அந்த காரிடார் சொன்னால அந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே கூப்பிட்டு போயிடுறான். ஒயன், எனக்கு ஒன்று தெரியணும். என்னாச்சு சார், சொல்லுங்கள். முந்தா நேற்று என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சார்? அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன நடந்துச்சு சார்? நீங்கள் எதுவும் சொல்கிறது புரியல. ஒயன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு எனக்கு ஏதோ ஆச்சு அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் லைக் உன்னோட ஃபேஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு ஒயன், என்னாச்சு சொல்லு. சார் அது சொல்லு ஒயன். அப்படியே கண்ணெல்லாம் சிவக்குது அவனுக்கு. சார், உங்களுக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்ன அடுத்த செகண்டு பளிச்சுன்னு ஒரு அலை விழுகுது. என்னடி நினச்சிட்ருக்கோம் மனசில்? பார்க்குறவன்ல அடைஞ்சிடணுன்னு ஆசையா? அந்தளவுக்கு உடம்பு மேலே ஆசையா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை விட்டுறான் அவனுக்கு கோவத்தில். நீ எல்லாம் பொண்ணே இல்லை, பொறுக்கி. உனக்கு உனக்கு எது தவனாலும் அடைஞ்சிடுவல்ல. யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவியா ஒயன்? சார், என்ன இது மான ரோஷம் வேறு தேவையா? மூஞ்சிலே முடிக்காத, இல்லை ஒன்று கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்க அவ்வளோ கோவமாக போகிறான். அவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரில, செம்ம கோவம் அவனுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. என்ன மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்பு தான். உன்னோட கன்சர்ன் இல்லாமல் நான் இது பண்ணது தப்பு தான். ஆனால் உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொன்னல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க எனக்கு மனசுல தயம். என் காதலை எப்படி சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேன். திமிரு திமிரு பிடிச்சவன்,
பணக்காரி ஏதோ சொல்கிறான்னு என்னை நீ பெருசாக எடுத்துக்க மாட்டே தயம். அதான் நான் இப்படி பண்ணிட்டேன். நான் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுற தயம். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் நீ என்னைக்கு என் மூஞ்சில் முடிக்கூட சொல்லிட்டால, உன் வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். இங்கே இருக்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன். சாரி. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அடுத்த நாள் நீங்கள் கிளாஸ்க்கு வரவே இல்லை. ஸோ அவங்க லைக் அவங்க பிளேஸை பார்க்குறான் டீச் பண்ணிக்கிட்டே, நீங்கள் வரல. ஸோ அவன் யூஷுவலாக எப்பவும் போல டீச் பண்ணிவிட்டு ஸோ கொஷின்லாம் கேட்குறான். அது எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் இல்லாத அவனுக்கு ஏதோ ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் இப்படியே ஒரு 1 வீக் ஆகுது, நீங்கள் வரவே இல்லை. அப்போது லிசா தான் உட்காந்துருக்கா. லிசா, எஸ் சார். எதுக்கு வாயின் வரல? சார் உங்களுக்கு தெரியாதா வாயன் டிசி வாங்கிட்டா? வாய் எனக்கு தெரில சார். நானும் கேட்கலான்னு பார்த்தேன், என் ஃபோன் எடுக்கல சார். லாஸ்ட்டாக டிசி வாங்கும்போது நான் போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லிட்டு போனான். அது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். அப்படியே அவன் கொஞ்சம் யோசிக்கிறான். ஓகே ஓகே நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைக் கிளாஸ் எடுத்துகிட்டு அவன் போய் அப்படியே கிளாஸில் உட்காந்துடுறான். எதுக்கு நான் வரலன்னா டிஸ்டர்ப் ஆகுறேன்? எனக்கே தெரியாமா என்னை அடையணும்னு நினச்சா தானே. அவளுக்காக எதுக்கு நான் ஃபீல் பண்ணோம்? எப்படியோ போய் தொலையிட்டோம். எவ்வளோ திமிரு இல்லை அவளுக்கு. சே. அதுக்கப்புறம் அவன் அப்படியே ரெகுலராக இருக்க ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் லைக் ஒரு 3 நாள் 4 நாள் தான் 2 பேரும் பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. பட் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவன் மனசில் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்த விதம், பேசின விதம், உங்கள் துருன்னு இருக்கிறது, அது எல்லாத்தையுமே அவன் லைக் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. இருந்தாலும் லைக் ஏதோ கொஞ்சம் மனசோரமாக நீ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ நம்மளே ஒருத்தவங்க மேலே கோவமாக இருந்தாலும் அவங்க திட்டினாலும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட வந்து. நம்ம வேணான்னு சொல்லுவோம், பிடிக்காது போயிடுன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க இல்லைன்னா நம்மளை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவள் எல்லாத்தும் ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுக்கு தயம்? அவள் ஒரு சீப்பான கேரக்டர். அவளை பற்றி எதுக்கு நீ நினச்சிட்ருக்க? வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைக் பழசு சரி வேணாம், அதெல்லாம் போய் பார்க்க வேணாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் யூஸ்வலாக அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் டிஸ்டர்ப்டாக இருக்கான். கிளாஸில் எதுவும் யோசிச்சுட்டு இருப்பான். லிசா இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு லைக் இன்றைக்குமே அந்த ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. ஸோ அவன் தனியாக தான் உட்காந்துருக்கான். அப்போது லிசா தான், சார் லிசா நீ என்ன எங்கே பண்ணுற? சார் உங்ககிட்ட பேசணும். உள்ளவா உட்கார். சார் அது நான் வயனை பற்றி பேசலான்னு. அவளை பற்றி எதுக்கு என்கிட்ட பேசுகிற? சார் நீங்கள் அவள் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு தெரியும். அவள் பண்ணது முட்டாள்தானே சார். ஐம் ரியலி சாரி. உங்ககிட்ட நான் உண்மையாக மறைச்சிட்டேன். என்ன? வயன் உங்கள் கூட இருந்தால அது எனக்கும் தெரியும். அவன் அப்படியே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிறான். ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு அவனுக்கு. நான் எவ்வளோ வேணாம் தான் சார் தடுத்தேன். ஆனால் என்னால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் பணக்கார பொண்ணு சார். உங்கள் வீட்டில் அவளை கண்டித்து வளர்க்கல. அவள் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லுவாங்க. அதனால என்னமோ அவளுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியாது. ஆனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டானா அவங்களுக்காக என்ன வேணால் செய்வா. உங்களை அவளுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான் நினச்சேன். ஆனால் அவள் அதையும் தாண்டி உங்களை ரொம்ப லவ் பண்ணியிருக்கா சார். அவன் அப்படியே முறைக்கிறான். எனக்கு தெரியும் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு. அவள் டிசி வாங்கிட்டு போல. அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்படியே அவன் செம ஷாக்கு. என்ன என்ன சொல்கிற? ஆமாம் சார். நீங்கள் அவளை திட்டிங்கல்ல. ஆமாம் அதுக்கு என்ன? சார் அவள் கையை எடுத்துக்கிட்டா. ரொம்ப சீரியஸாகி போய் உங்களுக்கு தெரியுமா அது யாரையுமே பார்க்கல. ரொம்ப ப்ளீட் ஆகி அவங்க ரூம்லேயே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் அவளை போய் சேர்த்தாங்க. இப்போது
அவள் ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கா. உங்ககிட்ட சொல்ல வேணான்னு உங்கள் அப்பா அம்மா கேட்டுக்கிட்டாங்க. இந்த விஷயம் எப்படியே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதான் சார் நான் மறைச்சிட்டேன். செம்ம ஷாக்கு. வாட்? என்ன சொல்கிற? ஆமாம் சார், அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. அங்கேருந்து டக்கு டக்குன்னு தேவன் கிளம்பிட்டான். ஸோ உங்கள் அப்பா அம்மா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துருக்காங்க. அம்மா, பொண்ணு இப்படி இருக்கா? யாரும்மா அந்த பையன்? எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு லிசாவை கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அவளுக்கு கால் பண்ணு. எடுக்கவே இல்லை கால். ஸோ அந்த நேரத்தில் டைம் வந்துடுறான். யார் பண்ணி? நீங்கள் 2 பேரும் வயனோட அப்பா அம்மா தானே? ஆமாம். நீ யாருப்பா? உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணது காரணமே நான் தான். ஏப்பா, என்ன பண்ணி வச்சிருக்க? என் பொண்ணு என்ன சொன்ன? அவள் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கா. ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பெற்று வச்சிருக்கிறது ஒத்த பொண்ணுப்பா. ஏப்பா இப்படி பண்ண? இங்கே பாரு, அவள் இவ்வளோ ஆட்டிடியூடா, இவ்வளோ திமிரா இப்படி இருக்கானா அதுக்கு நாங்கள் தான்ப்பா காரணம். ஏன்னா ஒரு பொண்ணுன்னு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். அவள் தப்பு பண்ணாலும் நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அவள் தவம் கிடந்து பெத்த பொண்ணுப்பா. ஆண்டி, எனக்கு தெரியும் ஆண்டி. ஆனால் அவள் பண்ணதும் தப்பு. அது என்னால் சொல்ல முடியாது. சொல்கிற நிலமையில நான் இல்லை. அதனால்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. சரிப்பா, உன்னை பார்த்தாலும் நல்ல பையன் மாதிரி இருக்கு. அவகிட்ட போய் பேசு. அவள் நாங்கள் பேசுனா பெருசாக எடுத்துக்க மாட்டா. நீ போய் பேசுப்பா. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து லைக் உங்கள் ரூமுக்கு வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அப்படியே லைக் கண்ணெல்லாம் லைக் கருவாலை விழுந்து அந்த மாதிரி ரொம்ப அப்படியே லீனான மாதிரி இருக்கீங்க. வயன் யார்? நீங்கள் அப்படியே பொறுமையாக கண் முழிக்கிறீங்க. பார்த்தா அங்கே தேவங்க நிற்கிறான். தேவங், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? வயன், எதுக்குடி இப்படி முடிவெடுத்த? தேவங்க, அது சொல்லு, எதுக்கு இந்த முடிவெடுத்த? நீ பாட்டுக்கு மயிர் மாதிரி உயிர்னா உனக்கு எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சாடி? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஒருத்தவங்க நீ லவ் பண்ணுறனா அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடு. ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுவாங்க, இல்லை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாதான் அவங்களால ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியும். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தனா அவங்க மனசில் இருக்கிறது உன்னால் எப்போவுமே புரிஞ்சுக்க முடியாது. வாயன், எதுக்கு இந்த மாதிரி முடிவெடுத்த? நீங்கள் தானே என் மூஞ்சில் முழிக்காதீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு வேறு வழி தெரியல தேவம். உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. அதான் எதுக்கு இருக்கணும்னு ஒரேடியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா என்னை காப்பாற்றிட்டாங்க. இன்னொன்று, ட்ரிப்ஸ்லாம் எடுத்து இந்த கை கட்டு போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் எடுத்து சாக முயற்சி பண்ணேன். அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு. இப்போ நீ இருக்கல, ஏதாவது பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பளிச்சுன்னு ஒரு அறை தான். ஏன் தெரியும், நான் தான் உனக்கு பிடிக்காதுல்ல. நான் சொன்னேனாடி? நான் சொன்னனா? நீ நான் எனக்கு பிடிக்காது சொன்னனா? இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கு நீயா ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்க? உன்னை நான் லவ் பண்ணுறேன், பண்ணலை. இதை நான் இன்னும் என் வாயால் சொல்லவே இல்லையே. நீ பாட்டுக்கு உன் முடிவு எடுத்துகிட்டு இருக்க. செத்து போயிட்டேனா உன் அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்வா? அது இப்போ சொல்கிறேன்டி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குதான். ஆனால் நீ பண்ணது தப்பு. என்ன கேட்காம நீ இதெல்லாம் பண்ணியிருக்கூடாது. எனக்கு அதனால தான் உன் மேலே இன்னும் கோவமாயிடுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா நானே லவ் சொல்லியிருப்பேன். உன் ஆட்டிடியூடை மாற்றிட்டு கண்டிப்பாக
நீங்கள் தானே சொல்லிங்க உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. ஆமாம், எடுத்தோடனே லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எந்த பையன் தான் ஒத்துப்பா? இல்லை எந்த பொண்ணு தான் ஒத்துப்பா? எல்லாருக்கும் டைம் வேணும், அதுக்கு தான் இந்த மாதிரி சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே நீ இவ்வளோ அவசரப்படுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடி. புரிஞ்சுக்கோ, இது ஒன்று விளையாட்டு இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தான், ஆனால் நீ பண்ணது தப்பு. அதனால் உன் தப்பை திருத்திக்க உனக்கு டைம் தரேன். எனக்கும் டைம் கொடு. நான் இது எல்லாத்தையுமே மறந்து உன்னை ஏற்றுக்கணும். ஸோ ஐ வாண்ட் சம் டைம். அதுக்குள்ளே இந்த மாதிரி டேஷ் மாதிரி எந்த முடிவு எடுக்காதா, புரியுதா? ஓகே தயாங், நீங்கள் இது சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி திருப்பியும் இந்த கட்டவுத்து விடுறது பைத்தியக்காரத்தனமான வேலை பார்க்காத. நான் ஒன்று நாளைக்கு பார்க்க வரேன். அப்போது ஒரு கிஸ் கூட தரமாட்டியா? நானே தான் அந்த கிஸ் கூட எடுத்துக்கிட்டேன். இப்போவாத நீ கொடுப்பியா? அவன் போகிறவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போது அவங்க ஃபேஸில் க்யூட்டான ஸ்மைலு. ஸோ லைக் எப்படின்னா கொஞ்ச நாள் அப்படியே அவங்க வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஸோ லைக் யாருக்கு தான் பிடிக்காது? சரி, ஏதோ ஒன்று பொண்ணு தப்பு பண்ணியிருப்பா, அதை கண்டிச்சதுனால தான் அப்படி பண்ணிட்டா. மற்றபடி அந்த பையனை பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்ல, யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ லைக் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அவங்க தன்னோட மருமகனா. ஸோ உங்களுக்கு அப்படியே நல்லா ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆன கொஞ்ச நாள்லே உங்களுக்கும் தேவங்களுக்கும் மேரேஜுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆண்டி, இதுதான் எங்கள் அப்பா அம்மா. நீங்களாம் யார்? தேவங்க நானும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக். லைக் அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அவங்க அம்மா மட்டும்தான், அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஆனால் என்னென்னமோ நடந்துடுச்சுமா, அதான் இப்போ சொல்கிறேன். தேவ், நீ ஒரு முடிவு எடுத்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எந்த ஒரு முடிவையும் நீ நல்லா யோசிச்சு தான் எடுப்ப. ஸோ உன்னோட முடிவு எதுவோ அதுதான் என் முடிவும். நீ ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுற. ஆனால் என்றைக்குமே உன்னோட பணத்தையோ இல்லை நான் இவ்வளோ பொருள்லாம் வச்சுருக்கேன்னு என்றைக்கும் என் பையன்கிட்ட சொல்கிறாது. அது அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் மனசை பார்த்து பழக்கிறவன், பணத்தை பார்த்தல அப்படின்றாங்க. ஸோ லைக் அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னுமே செம்ம சந்தோஷம். பரவாயில்ல, சொத்துக்கு ஆசைப்படாத ஒரு பையன் அப்படின்ட்டு. ஸோ மீன்வாயில் அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லாமே முடியுது. அவங்க மேரேஜும் அழகாக கிராண்டாக நடக்குது. ஆனால் தேவங்க இதில் பெருசாக இஷ்டம் இல்லை தான். பிகாஸ் அவனோட கான்ட்ரிபியூஷன் என்னவோ, அவனால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணலான்னு நினச்சிருப்பான். ஆனால் அவங்க அப்பா அம்மா தான் கன்வின்ஸ் பண்ணி லைக் ஒரே பொண்ணு இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிராண்டாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ லைட் செட்டிங்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பாடு, அவ்வளோ லைக் ஃப்ளவர் டெக்கரேஷனே அவ்வளோ இருக்குது. சூப்பராக பண்ணிடுவாங்க. எல்லாருமே இப்படி ஒரு கல்யாணமா, ட்ரீம் வெட்டிங் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அழகாக அங்கேருந்து வரீங்க. இப்போது நீங்கள் தேவங்க வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ அந்த லைக் அந்த ஒரு ஆட்டிடியூட் இல்லவே இல்லை உங்ககிட்ட. நீங்கள் தேவம் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி மாறிட்டீங்க. ஸோ இப்போது நீங்கள் லைக் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. தேவங் ரூமில் தான் இருக்கான். நீங்கள் அப்படியே லைக் உள்ளே வரீங்க. ஸோ வந்தோடனே தேவங்க ஒரு ஸ்மைலோட உங்களை அப்படியே வர வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த பால் வச்சுட்டு காலில் விழ போகிறீங்க. ஏய் ஏண்டி நடிக்கிற? என்னங்க, நான் எங்கே நடிக்கிறேன்? நான் நடிக்கலாம் இல்லை. இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், என் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி. ஏய், உன் ஆட்டிடியூட் தான் பிடிக்கலன்னு சொன்னேன். மற்றபடி நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு, ஓகேவா? நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே இருக்க. ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது தயாங்க ஒரு ஸ்மர்க்கோட அவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு அப்படியே தூக்கி உங்களை பெட்டில் போட்டுட்டு, ஹேண்ட் கஃப் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து பெட்டில் போட்டுறான். அந்த ஹேண்ட் கஃப் போட்டு அப்படியே லைக் உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டான். தயாங் என்னடா பண்ணுறேன்? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு
உங்கள் கால்லையும் ஹேண்ட் கஃப் போட்டான். லைக் இந்த ஏஜ்லேயும் அந்த ஏஜ்லேயும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே புரியல உங்களுக்கு. தேவம் என்னடா பண்ணுற, எனக்கு பயமாக இருக்குடா. ஏய் நடிக்காதடி, உனக்கு அடி பயம்? உனக்கா பயம்? நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. தேவம் நான் ரொம்ப இன்னசென்ட் தேவம். ரொம்ப இன்னசென்ட்டு. எப்படி புழுவுறா பாரு, நீ பொம்பளை பொறுக்கி தானடி அப்படின்றான். தேவம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணா? சரி பார்ப்போம். சரி இப்போது என்ன தேவம் பண்ணுறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே பார்க்குறான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெலகிராமில் பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். தென் சேனலோட அபவுட்லேயும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது லைக் உங்களுக்கு நல்லா செம்மையான மேக்கவுட் செஷன் முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்து தேவங்க முறைச்சிட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. பொறுக்கி 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 இப்படியாடா பண்ணுவேன், பழிக்கு பழியா அப்படின்றீங்க. ஆமாம், என்னை மட்டும் வேணான்னு சொன்னப்போ என்னடி பண்ண? அதுக்கு தான் ரிவெஞ்ச். தேவங்கண்ணா இப்படி தான் அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு நீ ஒரு நாள் இரு, அதே மாதிரி காலேஜில் பண்ணல சேம் அதே மாதிரி ஒரு நாள் பண்ண போகிறேன். ஏய் இப்போ பண்ணிக்கோடி, நானே ஓகேன்னு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். எப்படி பார்த்தாலும் உனக்கு தானே லாபம் அப்படின்றீங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஆமாம் பண்ணுறது என் பொண்டாட்டி, இப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன் என்னானாலும் அப்படின்றான். ஸோ க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இதோட நம்ம இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். நீங்கள் ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஸோ ஓகே, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பெனி கைஸ் கமெண்ட் ஹைப் கொடுத்துருங்க. பாய் சரங்கே.